Hi friends, இது நியூ வே தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஃபஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்ட 5 கார்ட்டூன்ஸுக்களை பற்றி தான் பார்க்க போகிறேன். இப்போ இருக்க சின்ன பசங்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எதுன்னு கேட்டால் அவங்க ஜாக்கி சான், டோரிமான், ஷின்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்ட ஃபஸ்ட் 5 கார்ட்டூன்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 5th பிளேஸில் இருக்கிறது ஃபெலின் ஃபோலிஸ். இந்த கார்ட்டூன் நவம்பர் 1919 வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதனுடைய கிரியேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட் சலிவன் அண்ட் ஆட்டோ மெஸ்மர். இது யூஎஸில் உருவாக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன். இதனுடைய ரன்னிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 செகண்ட்ஸ். இந்த கார்ட்டூனில் தான் ஃபெலிக்ஸ் த கேட்டுங்கிற ஃபேமஸ் கார்ட்டூன் கேரக்டரை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ 4th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெர்டி த டைனோசர். இது ரிலீஸ் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா 1914. இதனுடைய ரன்னிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ். அது மட்டும் இல்லை, இது யூஎஸில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்சர் மெக்கே. ஸோ வின்சர் மெக்கே இதுக்கு முன்னாடியே 2 கார்ட்டூன்ஸ் உருவாக்கியிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா 2nd and 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ வின்சர் மெக்கே உருவாக்கின இந்த கெர்டி த டைனோசர் மூவி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரூ கார்ட்டூன்னு சொல்லப்படுது. ஏன்னா அனிமேஷன் டெக்னிக்ஸை இதில் தான் அவர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அனிமேஷன் டெக்னிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்ஸ், கீ ஃப்ரேம்ஸ், ட்ரேசிங் பேப்பர், அனிமேஷன் லூப்ஸ் அண்ட் மியூட்டோஸ்கோப் ஆக்ஷன் வியூவர். இந்த கார்ட்டூன் தான் வால்ட் டிஸ்னிக்கும் ஆட்டோ மெஸ்மருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஸோ 3rd பிளேஸில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவ் ஏ மஸ்கிட்டோ ஆப்ரேட்ஸ். இதனோட கிரியேட்டரும் பார்த்தீங்கன்னா வின்சர் மெக்கே தான். இது 1912 ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனோட ரன்னிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ். ஸோ வின்சர் மெக்கேவோட 2nd ஃபிலிம் இது. லிட்டில் நீமோங்கிற ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஃபிலிமோட சக்ஸஸுக்கு அப்புறம் இவர் இந்த 2nd ஃபிலிமை கிரியேட் பண்ணார். இவரோட ஃபஸ்ட்டு படத்தை விட 2nd படத்துக்கு ரொம்பவே அக்கறை காட்டினார். அனிமேஷன் டெக்னிக்ஸ்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணார். அது மட்டும் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் ட்ரான் அனிமேஷன்னு சொல்லப்படுது. ஸோ இவரோட இந்த படத்தில் பேக்ரவுண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை விட கேரக்டர்ஸோட ஆக்ஷனுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாரு. 2nd பிளேஸில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் நீமோ. அண்ட் இது ரிலீஸ் ஆன வருஷம் 1911 ஏப்ரல் 8. இதோட கிரியேட்டர் வின்சர் மெக்கே அண்ட் ரன்னிங் டைம் 11 மினிட்ஸ் 33 செகண்ட்ஸ். வின்சர் மெக்கேவோட ஃபஸ்ட்டு கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆல்சோ கால்டு வின்சர் மெக்கே த ஃபேமஸ் கார்ட்டூனிஸ்ட் ஆஃப் த NY ஹெரால்ட் அண்ட் இஸ் மூவிங் காமிக்ஸ். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டீட்டெயில்டு ஹேண்ட் ட்ரான் அனிமேஷன். இதை உருவாக்க வின்சர் மெக்கேவுக்கு தேவைப்பட்டது 4000 டிராயிங்ஸ். ஆரம்பத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் உருவாக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணாலும் மக்கள்கிட்ட கிடைச்ச நல்ல ரிவ்யூ வின்சர் மெக்கேவை அதை கலர் பண்ணி ரிலீஸ் பண்ண மோட்டிவேட் பண்ணுச்சு. ஃபேண்டஸ்மகரி வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட கார்ட்டூன் சொல்லப்படுற இதை உருவாக்கின ஒரு பேர் எமிலி கோல். அவர் ஒரு பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். இது 1908 ஆகஸ்ட் 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ரன்னிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.20 மினிட்ஸ். ஒரு சின்ன மனுஷன் ஒரு சில பொருள் மேலாம் போய் மோதுறான். திடீர்னு அது வேற ஒரு பொருளாக மாறிடுது. உதாரணத்துக்கு ஒரு ஒயின் பாட்டில் லோட்டஸாக மாறும். மறுபடியும் அந்த லோட்டஸ் எலிஃபெண்ட்டாக மாறும். இந்த கார்ட்டூன் தான் ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் ட்ரான் அனிமேஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குது. என்னதான் அந்த காலத்தில் பல கார்ட்டூன்ஸ் ரிலீஸ் ஆகிருந்தாலும் ஒரிஜினல் சிங்க்ரனைஸ்டு சவுண்ட் ட்ராக்கோட ரிலீஸ் ஆன முதல் மூவி இந்த ஸ்டீம் போட் வில்லி தான். இது வால்ட் டிஸ்னியை வேற லெவலுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம்.